எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு. ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சென்னை ரயில்வே அருங்காட்சியகம் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன், போகணுன்னு ஆசை, டைம் கிடைக்கல. இப்போ தான் வர டைம் கிடச்சிது. வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 2 இன்ஜினை தான் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஷோவுக்காக. ரோட்டில் இருந்து பார்க்கும்போதே இந்த 2 தான் வந்து கண்ணில் படும். இது ரொம்ப ஒரு பழம்பெரும் இன்ஜின். எக்ஸ் கிளாஸ் ஸ்டீம் லோகோமோட்டிவ். மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்ட். இந்த இன்ஜின் பக்கத்துலேயே அதனோட ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது. இந்த 2 இன்ஜின் தான் நம்மளை வெல்கம் பண்ணுது. அப்படியே அந்த இன்ஜினை பார்த்துட்டு உள்ளே வந்தோம்னா இந்த ஃபோட்டோ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இந்த பெரிய கேட்டு தான் உள்ள நுழைவாயில். ஆனால் அந்த கேட்டை திறக்க மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள வழியில் தான் வந்து விசிட்டர்ஸ்லாம் உள்ளே போகணும். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஒரு வேளை வீக் டேஸில் வந்ததால் கூட்டம் கம்மியாக இருக்கான்னு தெரியல. வீக்கெண்டில் கூட அவ்வளோ ரஷ் இருக்காது. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னை ரயில்வே மியூசியம்னு போட்டால் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இல்லை ஐசிஎஃப் சென்னைன்னு போட்டாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ரயில்வே பிரியர்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரயில்வே பிரியர்கள்லாம் கண்டிப்பாக தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம அப்படியே ஒரு செல்ஃபியும் எடுத்து முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். வாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 40 ரூபீஸ் வாங்குகிறாங்க. இந்த இடத்துக்கு மண்டே வந்துடாதீங்க, மண்டே லீவு. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மியூசியம் லே அவுட் இருக்குது. இந்த லே அவுட்டை பார்க்கும்போது இவ்வளோ இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட தோணுது. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அம்மன் தாய் ஒன்று இருக்கும், பயப்படாதீங்க. அது ஸ்டீலில் செய்யப்பட்டது. நம்ம 2 பக்கமும் போய் பார்க்க முடியும். லெஃப்ட்டும் போக முடியும், ரைட்டும் போக முடியும். லெஃப்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இது கொல்கத்தா மெட்ரோ. இந்த கொல்கத்தா மெட்ரோவில் ஃபோட்டோ எடுத்து ரசிக்க முடியும். மறுபடியும் அம்மன் தாயை பார்த்துட்டு அடுத்து உள்ளே போவோம். வாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். உள்ளே போய் ட்ரெயின் கேலரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். டைமண்ட் ஜூப்ளி கேலரி, அதுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ரயில்வே பெட்டிகள் இருக்குது. அதனோட ஹிஸ்ட்ரியும் பக்கத்தில் இருக்குது. நம்ம மேற்கொண்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க. கொல்கத்தா மெட்ரோ. ஆக்சிடெண்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன். இது மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணுற இது. ஜம்மு காஷ்மீர். ஒவ்வொரு ரயில்வே பெட்டி பக்கத்துலேயும் அந்த ஊரோட பேரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. வாவ். காட்ரா, நியூ டெல்லி, வாரணாசி. வேறு மாதிரி ட்ரெயினுங்க இது. எக்ஸலண்ட்.
இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இந்த ஐசிஎஃப்பில் உருவாக்குனது தான். சூப்பர் டெமோ இது பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இதை நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு தான் தூரமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது விண்டேஜ் கேமராஸ். இந்த கேமராவை முன்னாடி ஐசிஎஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப பழைய கேமரா. இந்த கேமராஸை பார்க்கும்போதே அதனோட மெட்டீரியல் குவாலிட்டி தெரியுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. இதை நம்ம கையில் எடுத்து பார்த்தா வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்க்க முடியாது, கண்ணாடியில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. காய்ஸ், இந்த மாதிரி ட்ரெயின் பெட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்தெந்த ஸ்டேட் ட்ரெயின்ன்றதை அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஸ்ரீலங்கன் டெமோ. எமிஷன் டெஸ்ட் கார் ரொம்ப பெருசாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நேரில் எப்படி இருக்குன்னு தெரில. ஏசி சேர் கார், சென்னை டு மைசூர். பேண்ட்ரி கார், கைஸ் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஏரியல் வியூ ஆஃப் ஐசிஎஃப். மேலே டாப் வியூ 1955 இயர்ஸில் எடுத்தது. கோல்டன் மெமரிஸ். இங்கே நிறையா ஃபோட்டோஸும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இயர் பை இயரா. அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எக்மோர் இயர் பை இயரா. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குது. ரசித்து பார்க்க முடியும், பொறுமையாக அமைதியாகவும் பார்க்கலாம். இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. எவ்வளோ வேணாலும் பொறுமையாக படித்து நம்ம பொறுமையாக பார்த்து ரசிக்க முடியும். ஹெரிடேஜ் கார்னர் ட்ரெயின் கேலரி மேலே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ட்ரெயினில் நடந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி மாற்றினேன் அப்படின்றதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா எடுத்து. மேலே இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி, கீழே இருக்கிறது வந்து இப்போது லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதுதான் மாற்றிருக்காங்க, எந்த இயரில் எப்படி இருந்துச்சு, எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீழே பார்த்த மாதிரி இங்கேயும் நிறைய ட்ரெயின் பெட்டிகள் இருக்குது. அது என்னென்ன வகைன்னு சொல்லிட்டு அங்கங்கே நேமும் இருக்குது, அதையும் நம்மளால் பார்க்க முடியும். 3rd கிளாஸ், பங்களாதேஷ் ரயில்வேஸ். இது வந்து 3rd கிளாஸ் பங்களாதேஷ் ரயில்வேஸில் இது வருது. லக்கேஜ் வேன், ஆக்சிடெண்ட் ரிலீஃப் ட்ரெயின் பெட்டி.
என்னென்ன மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு போகிற ட்ரெயின் பெட்டி இது. இதை மட்டும் விட்டுருக்காங்க உள்ள. சிக்னல் சிஸ்டம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்ரி கோச் செட்டப் இருக்குது. பேண்ட்ரி கோச்சில் என்னென்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ செட்டப்பு. இதில் இங்கே சமைச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்காதீங்க, சமைக்க முடியாது. இது ஒன்லி செட்டப்பு, இன்டீரியர் செட்டப்ஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு வர ஒவ்வொரு பார்ட்ஸ் அதையும் ஷோவுக்கு வச்சுருக்காங்க. நம்மளால் இங்கே வந்து அதையும் பார்க்க முடியும். வால் ப்ரொடக்டர், ஸ்கேல் மாடல், நல்லா பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷ் பேஷன். சில இதுக்கு இங்கே நேமும் பேரும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்மளால் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லைங்க, சும்மா ஷோ. அதே மாதிரி நம்ம ட்ரெயினில் இருக்கிற பார்ட்ஸும் சில பார்ட்ஸ் அப்டேட் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கிறாங்க. அதையும் சில இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏசி ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 1969 வந்து இப்படி அப்டேட் பண்ணாங்க. இதை தான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு கைஸ். இங்கே வந்தால் ரொம்ப அமைதியாக நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்க, வந்து பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது, நம்ம பார்க்கலாம் மேற்கொண்டு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்கும். பாம்பன் பாலம், ராமேஸ்வரம். நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி, வேறு மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஸ்பாட்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயினோட பார்ட்ஸ் தான் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. காய்ஸ் அப்படியே பின்னாடி பாருங்கள். இருங்க, கிட்ட போய் காட்டுறேன். कोलकाता मेट्रो. Diesel electrical multiple unit.
காய்ஸ், இந்த ரூம் ஃபுல்லாக இன்ஜின் சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக இருக்குது. பார்வையில் ஃபுல்லாக இன்ஜின் தான் நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரயில் பெட்டிகள் தான் பார்த்தோம், இந்த மாதிரி ஷோவாக. இங்கே ஃபுல்லாகவே இன்ஜின் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே இன்ஜின் சம்மந்தமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜின் டைப் இப்போ என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நிறையா வேரியேஷனில் இருக்குது. அதை தான் ஷோ பண்ணியிருக்காங்க. வாங்க இன்ஜின் டெமோ பார்க்கலாம். இது எல்லாமே இன்ஜின் டெமோ. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஜினும் இருக்குது. அதனோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனும் கீழே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதெல்லாம் நேரில் வந்தோம்னா பொறுமையாக பார்த்து படித்து தெரிஞ்சிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த ரயில்வே பெட்டி, இதில் ஏறி சுற்றி பார்க்க முடியும், ஃபோட்டோவும் எடுத்து ரசிக்க முடியும். காய்ஸ், இப்போ நம்ம டாய் ட்ரெயின் போக போகிறோம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிற ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இங்கே வந்து டாய் ட்ரெயினும் போக முடியும். அந்த ட்ராவலும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டாய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா டைமிங்கு, அது என்ன டைமிங்கின்னு முன்னாடி காமிக்கிறேன் வாங்க. டைமிங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். 11 மணி, 12 மணி, 12:45, 2, 3, 4, 4:45. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 ரைடு போகுது இந்த டாய் ட்ரெயின். இந்த எங்கே சுற்றினாலும் சரி, இந்த டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் அடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து டாய் ட்ரெயினில் வந்து உட்காந்துடணும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ரைடு தான் இருக்கும் இதில். அதை சுற்றி முடிச்சுட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம டாய் ட்ரெயின் போவோம். இந்த டாய் ட்ரெயின் பக்கத்துலேயே இந்த மாதிரி இரும்பை வச்சு ஒரு மிருகங்கள் உருவம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இது என்னென்ன மிருகம்னு சொல்லிட்டு டீட்டெயிலும் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. டாய் ட்ரெயினை முடிச்சுட்டு பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ட்ரெயினோட பார்ட்ஸு. அந்த பார்ட்ஸை வச்சு தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இதுதான் டாய் ட்ரெயின்ஸ். இதில் தான் நம்ம போக போகிறோம். இதில் தனியாக டிக்கெட்லாம் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங் எடுக்கிற ப்ரைஸ்லேயே இது இன்க்ளூட் ஆகும். டாய் ட்ரெயின் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஏறுறதுக்கு விசிட்டர் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த டாய் ட்ரெயின் பக்கத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாய் ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதால அதை நம்ம சுற்றி கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் ட்ரெயினில் உட்காருவோம்.
நம்ம டாய் ட்ரெயின் கிளம்பிருச்சு. டாய் ட்ரெயின் ரைடு முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ரைடு. நம்ம போயிட்டு வந்த டாய் ட்ரெயினில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். டிரைவர் இன்ஜின் ரூமில் உட்காந்து நம்ம வீடியோ ஃபோட்டோ எது வேணால் எடுத்துக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. டாய் ட்ரெயின் ஓட்டலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஊட்டி மலை ட்ரெயின். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஓடினது. அதையும் இங்கே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. 1965 செகண்ட் கிளாஸ். காய்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது அந்த காலத்து என்ஜினு. இதை நான் படத்தில் தான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது ஏதோ தேர் ஃபீல் ஆகுது. இதனோட டீட்டெயில் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை. வாங்க, அங்கே பக்கத்தில் வச்சுருக்குறாங்க, அங்கே போய் டீட்டெயில் பார்ப்போம்.
ஃபியூல் உட்டை வச்சு ஒரு ட்ரெயின், அந்த காலத்து ட்ரெயின். இந்த இன்ஜினை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக. எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை. இதுக்கு பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த சிலை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இந்த பழைய இன்ஜின் பக்கத்துலேயே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து நாம் ஃபுல்லாக இன்ஜினாக இருக்குது. ஒவ்வொரு இன்ஜினும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழமையான இன்ஜின்ட்டு. நிறைய இன்ஜின்கள் ஷோவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பழைய இன்ஜின். வாங்க உள்ளே ஏறி பார்க்கலாம். என்னங்கடா வெறும் பெயிண்ட் டப்பா வச்சுருக்குறாங்க. பெயிண்ட் அடிக்கிறாங்க போல். அதில் வெறும் பெயிண்ட் டப்பாவாக இருக்குது. ஏகப்பட்ட இதுவாக இருக்குது. இதுதான் பழைய இன்ஜின். ஓகே, அடுத்த இன்ஜினுக்கு போவோம் வாங்க. இங்கேயே ஏகப்பட்ட இன்ஜின் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஆனால் பெயிண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஹெர்குலஸ் ஸ்டீம் கிரேன் 1935 இதுவானது. அப்போவே வேறு மாதிரி செத்துருக்காங்க. எல்லாம் நம்ம முன்னோர்கள் காட்டின வழி தான் போல். இங்கே ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்குது. இது ஸ்கூல் வேன் மாதிரி இருக்குது. ரயில் பஸ். இயர் 1967. Guys, இது handed crane year 1887.
வெயிட்டோட தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. அப்படியே ஷோ காட்டியிருக்கிறாங்க ஷோவுக்கு. இந்த க்ரேன் பார்த்திங்கன்னா கையால் யூஸ் பண்ணுறது. இதை வந்து டேர்ன் பண்ணால் ஏறும், ஏற்றி இறக்கிக்கலாம் டேர்ன் பண்ணால். இதுதான் ஹேண்ட் க்ரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டி, ட்ரெயின் பெட்டி. இந்த ட்ரெயின் பெட்டியில் பார்த்திங்கன்னா 16 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சீட்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோதான். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 40 km/h. ஃபுல் டீட்டெயிலும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்ஜினும் இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாக இருக்குது. ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நிறையா பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. காய்ஸ், இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. இங்கே நம்ம சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடவும் முடியும். ஃபேமிலியோடு சாப்பாடு கட்டி கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடவும் முடியும். இங்கே டீ ஸ்நாக்ஸும் இருக்குது. ஓகே காய்ஸ், கடைசியாக நம்ம இந்த ரயில் பெட்டியை ஏறி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். இதோடு நம்ம இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் நிறையா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.